விடிஞ்சா கல்யாணம். ஆனா, கார்த்திகா வந்துட்டு சேரன தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு ஓடி வந்துடுறாங்க. இப்போ நிலா வந்து தற்செயலா பாத்ரூம் போறதுக்காக எந்திரிக்கும்போது, அங்க யாரோ நின்னுட்டு இருக்கிற மாரி தெரியுது. உடனே அங்க யார் நின்னுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கார்த்திகா வராங்க. ஸோ வீட்டுக்குள்ள வந்ததுமே எல்லாருமே எந்திரிச்சு வராங்க. நடேசன் வந்துட்டு, "நீ எதுக்கு இப்ப இங்க வார? போ உனக்கு தான் விடிஞ்சா கல்யாணம் இல்ல. எதுக்கு நீ இப்ப இங்க வார? எல்லாரையும் ஏமாத்திட்டு இப்போ உட்காந்துக்கிட்டு நாடகம் ஆடுறதுக்கு வந்திருக்கியா? இல்லைன்னா உங்க ஆத்தா எதுவும் சொல்லி விட்டாளா?" அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. "யார் என்ன வேணாலும் சொல்லுங்க. தயவு செஞ்சு என்னைய வீட்ட விட்டு மட்டும் விரட்டிறாதீங்க. என்னால சேரன் மாமா இல்லாம என்னால இருக்கவே முடியாது. எப்படியாவது என்னைய சேரன் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. உடனே சேரன் இருந்துட்டு, "அப்படிலாம் இல்லப்பா. நீ வந்திருந்தா அன்னைக்கே வந்திருந்துருக்கலாம். ஆனா உன்னோட அம்மா, அப்பா ரொம்ப பாவம். அதனால நீ போ. நீ அவங்களுக்கு சொன்ன மாதிரியே அவங்க எதிர்பார்க்குற மாரியே அந்த மாப்பிள்ளையவே நீ கல்யாணம் பண்ணிக்கோ. நான் சொல்றத கொஞ்சம் கேளு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு கார்த்திகா இருந்துட்டு, "மாமா தயவு செஞ்சு மாமா எப்படியாவது இப்பயே கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் போமாட்டேன். எனக்கு அந்த கல்யாணம் வேண்டாம். என்னால உங்கள மனசுல வச்சுட்டு வேற யார் கூடயும் வாழ முடியாது. எங்க வீட்ல தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களும் யாருமே என்னைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "அன்னைக்கே வந்திருக்கலாம்ல. உங்களுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்" சொல்லும்போது, "இல்ல அன்னைக்கு என்னால வர முடியாத சூழ்நிலை. எங்க அம்மா வந்து வீட்டுக்குள்ள போட்டு கதவ பூட்டிட்டாங்க. இப்போ எப்படியாவது வெளியில ஓடி வந்துருவோம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ என்னை எப்படியாவது நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நடேசன் வந்துட்டு, "நல்லது கூத்து தான் போ. உன்னையெல்லாம் இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தா நல்லா இருக்குமா?" அப்படின்னு சொல்லும்போது, சேரன் வந்துட்டு, "அப்பா தேவையில்லாமலாம் பேசாதீங்கப்பா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அப்பா இவள நீ கல்யாணம் பண்ண போறியா?" அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நிலா வந்துட்டு, "சரி இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வீட்டுக்கு போங்க. இப்போ கல்யாணம் பண்ணவும் முடியாது. எங்கேயும் உங்கள கூட்டிட்டு போக முடியாது. நாளைக்கு நீங்க வந்துட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகுங்க. ஆனா உங்கள கல்யாணம் பண்றது கண்டிப்பா எங்க சேரன் அண்ணனா தான் இருக்கும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன நிலா சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் சொல்ற மாரி நீங்க செய்யுங்க" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ கார்த்திகா வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, கல்யாணத்தப்ப வந்துட்டு இந்த கல்யாணம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருக்கும் முன்னாடியும் "நான் சேரன் மாமாவ தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் வந்துட்டு யாராலயும் தடுக்க முடியாது சேரன கல்யாணம் பண்றது அப்படின்ற மாரி பிளான் பண்றாங்க. நடக்குமா இல்லையான்னு பார்க்கலாம்.